ஸோ டப்பிள் டேட்டா டைப் அப்படிங்கிறதும் எனக்கு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸை வந்துட்டு ஒரு வேரியபிள்குள்ளார நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் டப்பிள் டேட்டா டைப்பை இந்த மாதிரி நார்மல் ப்ராக்கெட்குள்ளார நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? கர்லி ப்ராசஸ்குள்ளார நம்ம டிஃபைன் பண்ணணும். அண்ட் டப்பிள் டேட்டா டைப்ஸ் ஆர் ஆர்டர்ட் அண்ட் இண்டெக்ஸ் இட் இஸ் இம்மியூட்டபிள். டப்பிள் வந்துட்டு இம்மியூட்டபிள். நம்ம இதில் இருக்க டேட்டாஸ் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. டைரெக்டாக டப்பிளாக இருக்கும்போது நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. So ordered, indexed, and it will allow duplicates. It is immutable. So cannot change tuple values after creation. ஓகேங்களா? லிஸ்ட் மாதிரி டப்பிளோட வேல்யூஸை நம்ம டைரக்டா சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. A is equal to tuple apple, mango, orange, kiwi. So print type of A. என்ன டேட்டா டைப் வரும்? டப்பிள் டேட்டா டைப். ஓகேங்களா? இதோட லென்த் print len of A. So 4 because அது வந்து indexed ஸ்லைசிங் எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? A is equal to apple print type of A. என்ன டேட்டா டைப் வரும்? ஆன்லைன்ல என்ன டேட்டா டைப் வரும்? ஸ்ட்ரிங். ஒரே ஐட்டமா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இதுவே அந்த ஒரு ஐட்டம் பக்கத்துல நான் ஒரு கமா கொடுத்து ரன் பண்றேன், டப்பிள் டேட்டா டைப். எஸ். ஸோ அந்த கமா பேசிஸ்ல தான் அது டப்பிளா ஸ்ட்ரிங்காங்கிறத டிஃபைன் பண்ணும். இதுவே நீங்க இதுக்குள்ளார ஒரு நம்பர் 1 2 3 இன்டீஜர் டேட்டா டைப், அந்த நம்பருக்கு பக்கத்துல கமா டப்பிள் டேட்டா டைப். ஓகே. ஸோ வெறும் நார்மல் ப்ராக்கெட்ஸ்குள்ளார உங்களோட டேட்டாவை நீங்க ஒரு சிங்கிள் ஐட்டமா டிஃபைன் பண்றீங்கன்னா அது டப்பிளா கன்சிடர் பண்ணாது. இன்டீஜராவோ ஸ்ட்ரிங்காவோ தான் கன்சிடர் பண்ணும். ஸோ ப்ராக்கெட் கமாஸ் மூலயமா நீங்க மல்டிபிள் ஐட்டமா நீங்க டிஃபைன் பண்ணும்போது மட்டும்தான் அது டப்பிள் டேட்டா டைப்பா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் எம்டி டப்பிள் அப்படிங்கிறது A is equal to print type of A. டப்பிள் டேட்டா டைப் எம்டி. ஸோ டப்பிள வந்து நம்மளால ஸ்லைசிங் பண்ண முடியும். print A of 0 to 3 என்ன அவுட்புட் வரும்? 0 1 2 மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். 3 பிரிண்ட் ஆகாது. நான் தான் சொல்லியிருக்கேனே, இது எண்ட் n-1 தான் ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? end -1. அப்போ 0 1 2. So print A of -2 என்ன அவுட்புட் வரும்? ஆன்லைன்ல சொல்லுங்க. Same output. Yes. -1 So minus ரெண்டு. So -1 -2 -3 -4 கரெக்ட்டுங்களா?
-2 -1 ஏன்னா எண்ட் வந்து -1 தான் ரியாக்ட் ஆகும். அப்போ -3 ஆப்பிள் மேங்கோ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு ஸ்லைசிங் பற்றி. நெக்ஸ்ட் வந்து லூப். ஸோ ஃபார் I in A. So print I. Output ஃபைவும் வெர்டிகல் ஆர்டர்ல வரும். yes. So apple, mango, orange, kiwi இந்த மாதிரி print ஆகும். And ஏவை print பண்றோம் அப்படின்னா 5 times வந்து apple, mango, orange, kiwi, apple, mango, orange, kiwi 4 times நமக்கு print ஆகும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம லிஸ்ட்லயும் பார்த்தது தான். அண்ட் லிஸ்ட்ல பார்த்தா அந்த சேஞ்ச் ஐட்டம், ஆட் ஐட்டம் இது எதுவுமே நமக்கு டப்பிள்ல ஒர்க் ஆகாது. பிகாஸ் டப்பிள்ல இருக்க டேட்டாஸ் எதுவுமே இம்யூட்டபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ இது வந்து டப்பிள் பேக்கிங். நார்மலா நம்ம ஒரு வேரியபிள்குள்ளார ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு இது டப்பிள் பேக்கிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அன்பேக் டப்பிள். டப்பிள்ல இதுதான் ஒரு பெனிஃபிட். இந்த டப்பிள்குள்ளார இருக்கிற இண்டிவிஜுவல் ஐட்டமையும் நான் செப்பரேட் வேரியபிள்குள்ளார என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். லிஸ்ட்ல இருக்க ஐட்டம்ஸை அந்த மாதிரி ஸ்டோர் பண்ண முடியாது. இண்டெக்ஸ் மூலியமா தான் நீங்க கால் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களோட டேட்டாவை நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ லிஸ்ட்டுக்குள்ளார ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு இருக்குன்னா அதோட இண்டெக்ஸிங் பொசிஷனை கால் பண்ணி அந்த இண்டெக்ஸிங் பொசிஷனை பேஸ் பண்ணி தான் நீங்க ஒரு வேரியபிள்குள்ளார அந்த டேட்டாவை கால் பண்ண முடியும். ஓகே, பட் ஆனால் டப்பிள் அப்படி கிடையாது. எனக்கு இதுல இருக்கிற ஐட்டம்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு வேரியபிள் கால் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட், எல்லோ, ஆரஞ்சு. ஏ வேரியபிள்ல இருக்கிற இந்த 3 ஐட்டம்க்கும் இந்த 3 வேரியபிள் மூலமா நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இந்த 3 வேரியபிள் ரெட் அப்படிங்கிறது ஆப்பிள பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும், எல்லோ அப்படிங்கிறது மேங்கோ பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும், ஆரஞ்சு அப்படிங்கிறது ஆரஞ்சு பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். கலரை பேஸ் பண்ணி அது ரியாக்ட் ஆகுதுன்னா கிடையாது. ஜஸ்ட் இங்க நீங்க XYZன்னு கொடுத்தாலும் அது ஸ்டோர் ஆகும் தான். ஓகே, இப்போ பிரிண்ட் ரெட். அந்த செப்பரேட் ஐட்டம் மட்டும் எனக்கு அந்த இண்டிவிஜுவல் வேரியபிள்குள்ளார கால் பண்ணுவேன். அண்ட் பிரிண்ட் எல்லோ, மேங்கோ. இது வந்து அன்பேக் டப்பிள். டப்பிள்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அன்பேக்கிங். அதுதான் இதோட பெனிஃபிட். ஓகேங்களா? ஆரஞ்சு, ஆரஞ்சுங்கிற டேட்டா நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ டப்பிள்ல எனக்கு மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கு. கிவி, கிரேப்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்டில் நான் வந்து 3 வேரியபிள் தான் கால் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் ரெட் எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ டப்பிள் அன்பேக் பண்ணும்போது எனக்கு டப்பிள்குள்ளார எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கோ அவ்வளோ வேரியபிள்ஸ் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு டப்பிள்ல அன்பேக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த வேரியபிள்ல நீங்க ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆரஞ்சில் ஒரு ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்னா ஆப்பிள் ரெட்டுங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும், மேங்கோ எல்லோங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும், மீதி இருக்கிற இங்க இருக்கிற எல்லா டேட்டாவும் ஆரஞ்சு அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணும். பிரிண்ட் ஆரஞ்சு வேரியபிளை பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் ஆரஞ்சு, ஆரஞ்சு, கிவி, கிரேப்ஸ். ஓகே, இது நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஸ்டிச் வந்து நான் எல்லோல கொடுக்குறேன். எல்லோல கொடுக்குறேன் அப்படின்னா ஆப்பிள்ல வந்து ரெட்ல ஸ்டோர் பண்ணிக்கும் அண்ட் லாஸ்ட்ல இருக்க கிரேப்ஸ் வந்து ஆரஞ்சுல ஸ்டோர் பண்ணிக்கும். மிடில்ல இருக்கிற எல்லா டேட்டாஸும் எனக்கு எல்லோல ஸ்டோர் பண்ணும். பிரிண்ட் எல்லோ. ஓகேங்களா? வெறும் ஆஸ்டிக் சிம்பிள் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வெறும் ஆஸ்டிக் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ண முடியாது, எரர் த்ரோ பண்ணும். அதுக்கு நம்ம டைரக்டா வெறும் ஆரஞ்சு ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தாலே எனக்கு ஸ்டோர் தான் ஆகும். ஆரஞ்சு ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தாலே ஸ்டோர் தான் ஆகும். வெறும் ஆஸ்டிக் சிம்பிள் மட்டும் உங்களால கால் பண்ண முடியாது, எரர் த்ரோ பண்ணும்.
ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? அன்பேக் டப்பிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டப்பிள்ல மட்டும் தான் டைரக்ட்டா அந்த வேரியபிள் மூலியமா அந்த ஐட்டம நீங்க கால் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். லிஸ்ட்ல அந்த மாரி பண்ண முடியாது. லிஸ்ட்ல இருக்க டேட்டாவ அன்பேக்கே பண்ண முடியாதான்னா, பண்ண முடியும். அந்த பொசிஷன் ஆஃப் இண்டெக்ஸிங்க பேஸ் பண்ணி தனியா ஒரு ஒரு செப்பரேட் வேரியபிளா கால் பண்ணணும். ஆஃப் 0ல இருக்கிற டேட்டாவ நான் வந்து ஒரு வேரியபிள்குள்ளார கால் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த வேரியபிள தான் நான் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். டப்பிள் மாரி ஈஸி வேல என்னால அன்பேக் பண்ண முடியாது லிஸ்ட்ல இருக்க ஐட்டம்ஸ. ஸோ புரியுதுங்களா? புரியுதுங்களா ஆன்லைன்ல? எஸ் மேம். நெக்ஸ்ட் டப்பிள் ஆப்பரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கன்காரினேஷன். டப்பிள வந்து கன்காரினேட் பண்றேன். 1, 2 b is equal to 3, 4. ஸோ பிரிண்ட் a plus b என்ன ஆகும்? பிளஸ் பண்ணாது. எனக்கு 2 டப்பிளையும் கன்காரினேட் பண்ணி ஒரே டப்பிள பிரிண்ட் பண்ணும். நம்ம இத நம்பைல குடுத்து அரே மூலியமா குடுத்தா மட்டும் தான் 1 + 3, 2 + 4 அப்படிங்கிற கன்கார்டினேஷன் நடக்கும். இது நமக்கு அரே கிடையாது. ஓகேங்களா? நார்மல் டப்பிள் தான். அப்போ இந்த டப்பிளையும் ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் டப்பிள நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே? இப்போ பிரிண்ட் a into 3. இப்போ மல்டிபிள் பண்ணணும்னு சொல்றீங்களா? இப்ப நான் சொன்னதுதான் இது வந்து அரே கிடையாது. அரேவா இருந்தா தான் அதுல இருக்க இண்டிவிஜுவல் ஐட்டமுக்கும் நமக்கு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் நடக்கும். ஸோ இது அரே கிடையாது. ஓவரால் லிஸ்ட். அப்போ நான் எனக்கு என்ன பண்ணணும்னா லிஸ்ட் 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும். 1 2 1 2 1 2 1 2 அவ்வளவுதான். ஏன்னா அதுதான் நான் சொல்றேன். உள்ள இருக்கிற இண்டிவிஜுவல் நம்பருக்கு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது அரேவா கன்வெர்ட் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிறது அரே கிடையாது. ஜஸ்ட் ஒரு டப்பிள், ஒரு டேட்டா டைப் தான். அந்த டேட்டா டைப்ல இருக்க இண்டிவிஜுவல் ஐட்டம் கூட போய் எனக்கு ரியாக்ட் பண்ண அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் அப்படின்னா ரியாக்ட் ஆகாது. ஓகே, ஸோ அதுக்கு அந்த மாதிரி ப்ராசஸ்க்காக தான் நம்ம நம்பைலாம் யூஸ் பண்றோம். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ் எதர் அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து அந்த டேட்டால இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக we can use it. ஸோ print 5 in A. Obviously false. ஸோ அந்த டேட்டா இல்லை. ஓகேங்களா? A is equal to 4, 8, 10, 27. Print functions எல்லாமே எழுதுறேன். Print len of A and print max of A, print min of A. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டப்பிள்ல டீடைலா பார்த்தாச்சு. ஜஸ்ட் அதோட அவுட்புட் மட்டும் கொடுக்கணும். sum of A and print sorted of A. ஸோ லென்த் அப்படிங்கிறது ஓவரால் எவ்வளோ இன்புட் இருக்கோ அந்த லென்த்தை கால்குலேட் பண்ணும். மேக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கிறதுலே மேக்ஸிமம் நம்பர் என்னவோ அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணும். மின் அப்படிங்கிறது மினிமம் ஃபங்க்ஷன். சம் இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணி அதோட ஓவரால் ரேஞ்சை கொடுக்கும். சார்ட்டட் எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் சார்ட்டிங் நடந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் நடுவில் 55 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன்.
print a of count. ஓகேங்களா? ஸோ 2 கவுண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எத்தனாவது இண்டெக்ஸிங் பொசிஷன்ல எனக்கு இருக்குங்கிறத செக் பண்ணி கொடுக்கும். ஸோ print a டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 55. ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸோட இண்டெக்ஸ் தான் ஆப்வியஸ்லி பிரிண்ட் ஆகும். செகண்ட் அக்கரன்ஸை போய் எனக்கு செக் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் டப்பிள் a is equal to 1 2 3 4. Print a of 1 and okay. Five, six. என்ன அவுட்புட் வரும்? Four. 4. 0 1 2 3 4. ஓகே, ஸோ 4. ஓகேங்களா? இப்போ Error. எரர். ஓகே, இப்போ இருக்கிற எல்லா டேட்டாவும் பிரிண்ட் ஆகும். 0லேருந்து 3 வரைக்கும் இருக்கிற எல்லா இண்டெக்ஸையும் பிரிண்ட் ஆகும் செகண்ட்ல. செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற எல்லா டேட்டாவும், பிகாஸ் ஸ்டார்டிங் வந்து 0. So next, once again. Okay, copy பண்றது. A is equal to tuple of B is equal to tuple of E. So print B and print type of B. B. Print A is B. என்ன அவுட்புட் வரும்? Just put tuple convert பண்ணி tuple காமிக்கும். Last one true வரும். ட்ரூவா? லாஸ்ட் ஒன் ஃபால்ஸ். நம்ம ஈக்குவல் டு டைரக்டா கொடுக்கலையே. எனக்கு ஏல இருக்க டேட்டாவை டப்பிளா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்க. அப்போ தனி மெமரி ஸ்பேஸ்ல தான் எனக்கு ஆக்குபை பண்ணும். மெமரி ஆப்ஜெக்ட்ல தான். சேம் மெமரி ஆப்ஜெக்ட்ல போய் இருக்காது. ஏன்னா ஏ வந்துட்டு லிஸ்ட்டுங்கிற டேட்டால இருக்கு, பிங்கிறது டப்பிளுங்கிற டேட்டால இருக்கு. ஸோ தனித்தனி மெமரி ஆப்ஜெக்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி அண்ட் ஆல் ஃபங்க்ஷன். ஸோ எனி ஃபங்க்ஷன் என்கிட்ட இருக்கிற டப்பிள்குள்ளார இருக்க எல்லா நம்பர்ஸுமே ட்ரூவா இருக்கா ஃபால்ஸா இருக்காங்கிறத செக் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று ஃபால்ஸ், ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலும் எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும் எனி.
ஆல் அப்படிங்கிறது எல்லாமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 0, 2, 5, 7, false. So print any of a. ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலும் எனக்கு ட்ரூ. இதுவே ஆல்ல கொடுக்குறேன். print all of a. ஏதாவது ஒன்று ஃபால்ஸா இருந்தாலும் எனக்கு ஃபால்ஸ்ன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் zip ஃபங்க்ஷன். a1 equal to 1, 2, 3, a2 equal to a, b, c. So z is equal to zip of a1, a2. print இது நீங்க நார்மலா பிரிண்ட் பண்றீங்கன்னா டிக்ஷனரியில பிரிண்ட் ஆகும். பட் லிஸ்ட் பேசிஸ்ல நான் கேட்குறேன். லிஸ்ட் ஆஃப் இசட் டிக்ஷனரி வரப்போ நான் டிக்ஷனரியில பிரிண்ட் பண்றேன். இப்போதைக்கு எனக்கு இந்த ரெண்டு தனித்தனி டப்பிளையும் எனக்கு கம்பைன் பண்ணி எனக்கு சிங்கிள் டப்பிளா பிரிண்ட் ஆகும் வித்தின் அ லிஸ்ட் ஃபார்மேஷனுக்குள்ளார. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல நான் காம்பினேஷன் இல்லாம ஒன்று கொடுக்குறேன், எனக்கு அது கால் ஆகாது. எவ்வளோ கால் பண்ணாலும் 4, 5, 6, 7, 8, 4 வரைக்கும் மேட்ச் ஆகும். எவ்வளோ டேட்டாஸ் மேட்ச் ஆகுதோ அந்த ரெக்கார்ட் வரைக்கும் தான் எனக்கு மேட்சிங் அவுட்புட் கொடுக்கும். மீதி நல்ல இல்லை 0 அந்த மாதிரி எதுவுமே இன்பில்டு டேட்டா அது ஜென்ரேட் பண்ணாது. பிகாஸ் அதுக்கான ஃபங்க்ஷன் இது கிடையாது. ஜிப் அப்படிங்கிறது தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்க ரெண்டு டப்பில் ஜாயின் பண்ணி இந்த வேரியபிள் ஜாயின்னா கன்கார்டினேஷன் கிடையாது. மேட்சிங்கை கனெக்ட் பண்ணி எனக்கு அதோட டேட்டா டைப்ஸ் கீ வேல்யூ பேரா எனக்கு ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறது ஜிப் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ புரியுதுங்களா? ஆன்லைன்ல புரியுதுங்களா? புரியுது மேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எனுமரேட் ஃபங்க்ஷன். எனுமரேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நார்மலாக என்னோட டேட்டா ஃபர்ஸ்ட் டேட்டா செகண்ட் டேட்டா தேர்ட் டேட்டா அந்த மாதிரி மேட்ச் பண்ணது இல்லைங்களா? ஒரு சிங்கிள் வேரியபிள்ல இருக்கிற இண்டெக்ஸிங் வித் வேல்யூ, அந்த இண்டெக்ஸிங்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும் அண்ட் அதோட வேல்யூவும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் எனக்கு enumerated function. Index plus value. Okay. A is equal to 10, 20, 30, 40. 1, 2, 3 தான் கொடுக்கணும்னு இல்லை. ஏன்னா இது நார்மல் இந்த மாதிரி கிடையாது. நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். என்ன டேட்டா டைப்பில் என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஃபார் I, V. ஏ ரெண்டு வேரியபிள் சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் மட்டும் கால் பண்ணுறேன். நார்மலாக ஏன்னு கொடுத்து பிரிண்ட் I. என்ன அவுட்புட் பிரிண்ட் ஆகும்? 10, 20, 30, 40ங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு வெர்டிக்கலாக பிரிண்ட் ஆகும். 1 by 1 எனக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? எனுமரேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். enumerate of A. 0 பொசிஷனில் இண்டெக்ஸிங்கில் எனக்கு 10 இருக்கு. 1 இண்டெக்ஸில் எனக்கு 20 இருக்கு. 2 இண்டெக்ஸில் 30 இருக்கு. 3 இண்டெக்ஸில் 40 இருக்கு. ஓகேங்களா? இது அகெயின் லிஸ்ட்டுக்குள்ளார பிரிண்ட் ஆகுது. எனக்கு லிஸ்ட்டுக்குள்ளாரெலாம் வேண்டாம், நார்மலாகவே எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ we can use one more variable v, i, அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் எனக்கு லிஸ்ட்
டப்பிள் ஃபார்மேஷன்ல இல்லாம நார்மல் டேட்டாவா எனக்கு பிரிண்ட் பண்ணும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ x is equal to x is equal to 10, y is equal to 5. Print all of x is greater than 0 and y is greater than 0, x is greater than y. என்ன அவுட்புட் வரும்? ஆல். ட்ரூ மேம். ட்ரூ. இப்போ ஃபால்ஸ். லாஸ்ட் கண்டிஷன் மட்டும். எஸ், ஒன்று மட்டும் ஃபால்ஸா இருந்தாலுமே எனக்கு ஆல் ஃபங்க்ஷன் ஃபால்ஸ். இதுவே நான் எனில கொடுக்குறேன் அப்படின்னா இனி என்ன அவுட்புட் வரும்? ட்ரூ. ட்ரூ. ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலும் எனக்கு ட்ரூ தான் எனி. ஓகேங்களா? இப்போ num is equal to 10, 20, 30. So print all. Okay. X is greater than 5. List comprehension மாதிரி எழுதிருக்கேன். So for x in nums என்ன அவுட்புட் வரும்? ட்ரூ. ட்ரூவா? லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் எனக்கு என்ன பண்ணும்? லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கிறது ட்ரூவோ ஃபால்ஸான்னு பிரிண்ட் பண்ணாது. அதுல சாட்டிஸ்ஃபை ஆகுற அவுட்புட் எனக்கு பிரிண்ட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? சாரி, லிஸ்ட் ஃபார்மேஷன்ல கொடுத்தா நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ ட்ரூ. எனி இப்போ 1 செகண்ட். இப்போ நம்ம வெறும் டப்பிளா கொடுக்குறப்ப அந்த அவுட்புட் வருது. இதுவே நம்ம லிஸ்ட்டுக்குள்ளார கொடுத்தோம்னா என்ன ஆகும்? எந்தெந்த அவுட்புட்லாம் அந்த கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ அதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வரும்? ட்ரூ தான். ட்ரூ தான். ஓகே. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சினாரியோ நான் லிஸ்ட்டுக்குள்ளார கொடுக்குறேன். டேட்டா ஈக்குவல் டு 100, 200, 300. Result equal to I comma v double into 2. Okay. So for I comma v in enumerator, rate of data, print result. ஐங்கிறது என்ன ஸ்டோர் பண்ணும்? ஐங்கிறது என்ன ஸ்டோர் பண்ணும் ஆன்லைன்ல? ஐட்ரேஷன். இண்டெக்சிங். எனுமரேட்டர் என்ன பண்ணும்? இண்டெக்சிங் பிளஸ் வேல்யூ ரெண்டுமே கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ரெண்டு வேரியபிள் நம்ம கால் பண்ணிருக்கோம், ரெண்டு வேரியபிள் கால் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வேரியபிள் அது வந்து இண்டெக்சிங்கை ஸ்டோர் பண்ணும், செகண்ட் வேரியபிள் அதுல இருக்க இன்புட்டை ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க. நான் எந்த ஒரு கண்டிஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் ஒவ்வொரு வேரியபிளையும் பவர் 2ஆல மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கேன்.
100 power 2, 200 power 2, 300 power 2. ஸோ அதோட இண்டெக்ஸிங் 0, நெக்ஸ்ட் 200, 1 அதோட வேல்யூ 400, 2 அதோட வேல்யூ 600, அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ 00 மல்டிபிள் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, நம்ம சிங்கிள் மல்டிப்ளிகேஷன் கொடுத்தா அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். 200, 400. இதுல நம்ம இஃப் கண்டிஷன், சப்போஸ் இந்த கண்டிஷன்ல எனக்கு யார் யார் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களோ அவங்க டேட்டாவை மட்டும் கொடுங்க. லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன். ஓகே, இப்போ இப்படி வேணாலும் இது பிரிண்ட் பண்ணலாம். சரி, ஓகே, வேண்டாம். ஓகே, A is equal to ABC for I, CH in enumerate function E. Print I, CH. என்ன அவுட்புட் வரும்? 0. Zero ABC. 0 ABC. ஓகே, ஆக்சுவலி ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸிங் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரிங்கை நம்ம ஃபார் லூப் பண்றோம். நான் அது எனுமரேட்டட் வேண்டாம், அது நான் அப்புறமா ரன் பண்றேன். ABC for I in A. print I. என்ன print ஆகும்? என்ன அவுட்புட் வரும்? ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸிங் எப்படி இருக்கும்? ஏக்கு ஒரு இண்டெக்ஸ், பிக்கு ஒரு இண்டெக்ஸ், சிக்கு ஒரு இண்டெக்ஸ். அப்போ அதோட ஐட்ரேஷனும் அப்படிதான் நடக்கும். ஏ, பி, சி இப்படிதான் இதோட ஐட்ரேஷன் நடக்கும். இப்போ இதோட ரன் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? 0A, 1B, 2C இந்த மாதிரி வருது. கரெக்ட்டுங்களா? ஸோ டிஃபால்ட்டா நமக்கு எதுல இருந்து இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஆகுது? 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது சும்மா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வேரியபிள் தான். ஜஸ்ட் ஒரு வேரியபிள் தான். ஏன்னா VA போட்டனா நீங்க ஈஸியா உங்களால அனலைஸ் பண்ண முடியுமே. நான் CH தனி இன்னொரு வேரியபிள் போட்டேன், அவ்வளவுதான். நான் VA போட்டேன்னா உங்களால ஈஸியா இப்ப புரிஞ்சிருந்திருக்க முடியும். அதனால வேற வேரியபிள் யூஸ் பண்ணேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டா எனக்கு இந்த எனுமரேட்டர் என்ன பண்ணும்? 0 இண்டெக்ஸ்ல இருந்தா கால் பண்ணும். இல்ல எனக்கு 0 இண்டெக்ஸ் வேண்டாம், நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மீன்ஸ் எனக்கு B ல இருந்து கால்குலேட் பண்ணாது. B ல இருந்து கால்குலேட் பண்ணாது. ஏவுக்கே எனக்கு 1ங்கிற இண்டெக்ஸிங் பொசிஷனை கொடுத்து அது எனக்கு ஜெனரேட் பண்ணும். ஸோ 1A, 2B அந்த மாதிரி எனக்கு 1ல இருந்து எனக்கு இண்டெக்ஸிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட் அதை ஸ்கிப் பண்ணாது, வேல்யூஸை ஸ்கிப் பண்ணாது, இண்டெக்ஸிங்கை எனக்கு பொசிஷனிங் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் இஸ் ஈக்குவல் டு Alex, Nina, John. So for I, name. இங்கே names கொடுத்துறேன். Name in enumerate function names, start equal to 1. That means எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங்ல இருந்தா இந்த எனுமரேட்டர் ஸ்டார்ட் ஆகும். 0 இண்டெக்ஸிங் கொடுக்காது. அதுக்காக ஆலெக்ஸை ஸ்கிப் பண்ணாது. ஆலெக்ஸுக்கு 1ங்கிற இண்டெக்ஸிங் பொசிஷன் எனக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் எஃப் ஸ்ட்ரிங் நான் யூஸ் பண்றேன். ஸோ எஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் ஐங்கிற வேரியபிள் டாட் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு நேம்ங்கிற வேரியபிளை கால் பண்ணுங்க. என்ன அவுட்புட் வரும்? ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சொல்லுங்க போதும். ஸோ names 1 Alex, 2 Nina, 3 John. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங் பொசிஷன்ல இருந்து எனக்கு கால் பண்ணி அந்த டேட்டாவை எனக்கு ப்ராப்பரா பிரிண்ட் ஆகும். ஆன்லைன்ல புரியுதுங்களா?
அந்த எஃப் எதுக்குமா? எஃப் ஸ்ட்ரிங் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பார்க்கலையா? ஸ்ட்ரிங் பார்க்கலையோ? சரி, எனக்கு இப்போதைக்கு இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரி இருக்கட்டும். மண்டே ஞாபகப்படுத்துங்க. எஃப் ஸ்ட்ரிங் எடுத்துறேன். ஸ்ட்ரிங்லேயே நான் கவர் பண்ணுவேன், மறந்துட்டேன் போல. ஓகேங்களா? எஃப் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் நான் எடுக்கலன்னு மட்டும் ஞாபகப்படுத்துங்க. நம்ம மண்டே பார்க்கலாம். ஓகே? ஓகே. ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் மாதிரி ஏ பி எஃப் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கோர்ஸ் 90, 80, 85. ஸோ கம்பைன் ஆஃப் லிஸ்ட் ஜிப் ஃபார்மேஷனில் பிரிண்ட் பண்ணுறேன். நேம் கமா scores, print combination and print max of scores, print min of scores. இந்த all function any function நம்ம வந்து list comprehension குள்ளார யூஸ் பண்ணலாம். எனக்கு greater than 5 இதெல்லாம் சாரி greater than 35 greater than 50 இவங்கெல்லாம் பாஸ்ங்கிற மாதிரி எனக்கு அசைன் பண்றேன். ஸோ தட் இந்த கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களா, அப்போ எல்லாருமே பாஸ் இருந்தாங்கன்னா எனக்கு பாஸ், ஃபெயில் இருந்தாங்கன்னா ஃபெயில், அந்த மாதிரி காம்பினேஷனுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் அண்ட் எனி ஸ்கோர்ஸ் பிரிண்ட் ஆல் ஸ்கோர்ஸ். என்ன அவுட்புட் வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஜிப் அப்படிங்கிறது கம்பைன் பண்ணும். ஏக்கு 90, பிக்கு 80, சி 85 அப்படிங்கிற மாதிரி கம்பைன் பண்ணும். அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ அவங்க எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டனால ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? டப்பிள்ல வந்துட்டு டேட்டாஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க, டாஸ்க் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள் மேங்கோ orange. So B is equal to list of A. இப்போ இந்த B ல எனக்கு என்ன நடக்கும்? A ல இருக்க எல்லாமே லிஸ்ட் ஃபார்மேஷன்ல ஸ்டோர் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா B of 0 இண்டெக்ஸ்ல ஜஸ்ட் நான் அசைன் பண்ணுவேன் grapes அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? grapes அசைன் பண்ணதுக்கு அப்புறமா A equal to tuple of B, print A. எனக்கு 0 இண்டெக்ஸிங்ல வேல்யூ மாறி இருக்கும். லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட பொசிஷனிங் எல்லாமே நம்ம லிஸ்ட்ல யூஸ் பண்ண வேண்டிய எல்லா ப்ராசஸுமே நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ப்ராசஸுமே நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க லிஸ்ட்ல இருக்க எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அண்ட் மண்டே ஞாபகப்படுத்துங்க எஃப் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஸ்ட்ரிங், ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஓகே, ஸோ தேங்க்யூ, சி யூ ஆன் மண்டே. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. நோ மேம். ஓகே, ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. மீதி மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ.